ஒரு ஊரில் ஒரு இளைஞன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் மற்றவர்கள் செய்யும் தவறுகளை இல்லாதும் பொல்லாதுமா எல்லார்ட்டையுமே சொல்கிற பழக்கத்தை கொண்டவனாக இருக்கிறான். இதை கண்ட அவனது மாமா அவனை அழைத்து கண்டிக்கிறார். அதுக்கு அந்த இளைஞனும் மன்னிப்பு கேட்கிறான். கேட்டுட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இதை கவனித்து அவன் மாமா அவனுடைய செய்கையின் தீமையை அவன் உணரையில என அறிந்து அவனை அழைத்து அவனிடம் ஒரு சின்ன பஞ்சு மூட்டையை கொடுத்து சொல்கிறார். இதை எடுத்துக்கொண்டு கிராமத்துக்குள்ளே போய் இந்த பஞ்சு மூட்டையில் இருக்கிற பஞ்சுகளை எல்லாத்தையுமே சின்னதாக பிச்சு காற்றுல ஊதி இதை எல்லாத்தையுமே பறக்க விட்டுட்டு வான்னு சொல்லி அந்த பஞ்சு மூட்டையை அவன்கிட்ட கொடுக்குறார். அவனும் அந்த பஞ்சு மூட்டையை வாங்கி கொண்டு மாமா சொன்னபடியே சின்ன பஞ்சுகளாக பிச்சு காற்றுல பறக்க விட்டுட்டு வாரான். வந்து மாமாட்ட சொல்கிறான், மாமா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பஞ்சுகளை எல்லாத்தையுமே காற்றில் பறக்க விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மாமா சொல்கிறார், சரி இப்போ போய் காட்டில் விட்ட பஞ்சுகள் எல்லாத்தையுமே ஒன்றை கூட விடாமல் எல்லாத்தையுமே திருப்ப எடுத்துகிட்டு வா என்று சொல்கிறார். இதை கேட்டவன் திகச்சு போய் சொல்கிறான், இது என்ன ஆகிற செயலா மாமா? அந்த பஞ்சுகள் இந்நேரம் எங்கெங்கோ பறந்து போய் கிடக்கிறதோ அதை எப்படி என்னால் மறுபடியும் கொண்டு வர முடியும் என்று கேட்குறான். அதுக்கு மாமா சொல்கிறார், 1 மணி நேரத்துக்கு முன்னுக்கு பறக்க விட்ட பஞ்சுகளையே உன்னால் கொண்டு முடியலையே, மற்றவர்களை பற்றி என்னென்னவோ சொல்லி வதந்திகளை பறக்க விட்டு வந்திருக்கிறாயே, அவை யார் யார் வாயில் எப்படியெல்லாம் மீண்டும் திரிந்து என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றனவோ, நீ மன்னிப்பு கேட்பதன் மூலம் அனைத்தையுமே திரும்பி பெற முடியும் என்று நினைக்கின்றாயா என்று மாமா கேட்கிறார். அப்போதுதான் அந்த இளைஞனுக்கு அவன் செய்த செயலின் தீமை முழுவதுமாய் புரிந்தது. கண்ணீர் மல்க வெட்கத்தில் தலை குனிந்த இளைஞன் அன்றிலிருந்து அந்த பழக்கத்தை அடியோடு விடுறான். எங்கட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி நபர்களை கண்டிப்பாக சந்தித்திருப்போம். பிறரை பற்றி உன்னிடம் குறை கூறுபவனிடம் நீ எச்சரிக்கையாகவே இரு. மனிதன் குறையுடையவன் மட்டுமில்ல, குறை காண்பவனும் ஆவான். கடந்து செல்ல கற்றுக்கொள். உன்னை குறை கூறும் யாவரும் உத்தமர் இல்லை என்பதை நினைவில் வை. பிறர் குறையை காண்பவன் அரை மனிதன், தன் குறையை காண்பவன் முழு மனிதன். குற்றம் காண்பதும் குறை கூறுவதும் பழக்கமல்ல, அது ஒரு மனநோய்.